விஜய் காங்கிரஸை கூட வச்சுக்கிறதுக்கு அதிமுகவை கூட வச்சுக்கலாம். அது கூட ஏதோ ஒரு இடத்துல மாநில உரிமையை பேசும், ஏதோ ஒரு மூலையில். அதுக்கு பாமக கூட வச்சுக்கலாம், போதை எதிர்ப்புல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை கூட வச்சுக்கலாம். தரித்திரம் பிடிச்ச மாதிரி சனியம் பிடிச்ச இந்த காங்கிரஸை உள்ளே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம், அடித்து விரட்டிடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த 5 காங்கிரஸை அடித்து விரட்டிட்டீங்கன்னா பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு சட்டமன்றம், ஒரு அழகான சட்டமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டு கட்சிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை ரொம்ப வீரியத்தோடு பேச முடியும், ஒரு குரல் எழும். அதனால் இதை தரிதம் பிடிச்சி அடித்து விரட்டி விட்டுருங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக நட்பு சக்தியெல்லாம் தான் பார்க்கணும், நீங்கள் தமிழ்நாட்டில் வேணால் கூட்டணியாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணியில் நம்ம திமுக கூட தான் நிற்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 பேர் நல்லா தான் நடந்து போனாங்க, அதில் ஒருத்தன் மட்டும் பின்னாடி 3 பேரையும் புடனில் பார்த்து தள்ளி விட்டு போயிட்டான். தள்ளி விட்டு நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா, இப்போ அந்த 3 பேருக்கு என்ன மனநிலை வரும்னா, ஒருத்தர் சங்க பிடிக்கணும், ஒருத்தர் 2 கவட்டையை பிடிச்சி கிழிக்கணும்னு தோணும். அப்படி தான் இருக்குது காங்கிரஸ் பண்ணுறது. அந்த ஒரு ஆள் காங்கிரஸ் தான். 4 பேர் நல்லா தான் போனாங்க, விசிக, கம்யூனிஸ்ட், திமுக. இவர் மட்டும் பின்னாடி இப்படி புடனையை பார்த்து கரெக்டாக சாக்கடை வரவும் தள்ளி விட்டாங்க. அந்த இப்போ இவர் கூப்பிட்றாரு, இவங்கெல்லாம் வந்துடணும், சிரிச்சுக்கிட்டு வந்துடணும். இவங்களை பார்த்தா லூஸ் மாதிரி, ஒரு சொல்கிற மாதிரி இந்த தாவேக்கா மாதிரி இருக்குது போல இவங்களெல்லாம் பார்த்தா, மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கவங்கள பார்த்தா. அப்படியெல்லாம் காங்கிரஸ் இனி நம்ப போகிறதா இல்லை. திமுக ரொம்ப உறுதியாக இருக்குது. இனி காங்கிரஸை ஒருபோதும் நம்பக்கூடாதுன்ற முடிவில் தெளிவாக இருக்குது. இனி வரக்கூடிய அரசியலில் என்ன மாற்றங்கள் வருதோ அப்போ இருக்க சூழல் பார்த்து அந்த நேரத்தில் எந்த முடிவு சரியாக இருக்குமோ அதை அப்போ எடுத்துக்குவோம். இப்போ எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸோட இனி கூட்டணி இல்லைன்றதுல இப்போ நம்ம உறுதியாக இருப்போன்ற முடிவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க, அவ்வளோதான். இன்னி கூட இந்தியா கூட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், 8ஆம் தேதி. இன்னைக்கு திமுக போகலை, பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க போக முடியாதுன்ட்டாங்க. என்ன நடக்குது, என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியல.